வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு பயணம் நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாத்திருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, சில பயணங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது அத பத்தி தான். ஒரு ரோடு எப்படி ஒரு டீச்சரா மாறி நம்ம உலகத்தையே வேற மாதிரி பார்க்க வைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்த ரொம்ப அழகா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. புனித அகஸ்டின் என்ன சொல்றாருன்னா, உலகம் ஒரு புத்தகம், பயணம் செய்யாதவங்க அதோட ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தான் படிக்கிறாங்க. பாருங்க எவ்ளோ உண்மையான வார்த்தை. டிராவல் பண்றதுங்கிறது வெறும் ஊர் சுத்துறது இல்ல, இந்த உலகத்தையே படிக்கிற மாதிரி. வாங்க இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒருத்தரை பத்தி பேசலாம். ஆனா ஒரு புது ஆங்கிள்ல. தல அஜித்குமார். அவர ஒரு ஆக்டரா, ஒரு ஸ்டாரா மட்டும் நமக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு ரோட் பிலாசபர்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, பைக் ஓட்டுறது அவருக்கு வெறும் ஒரு ஹாபி இல்ல. அது அவரோட வாழ்க்கையோட ஒரு பகுதி, அவரோட அடையாளம்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு அவரோட ஏகே மோட்டோ ரைட் பத்தி பாப்போம். மே 2023 இதை ஆரம்பிச்சார். இது சும்மா ஒரு டூர் கம்பெனி இல்ல. இதோட நோக்கம் என்ன தெரியுமா? இந்தியாவோட செம்ம அழகான ரூட்ஸ்ல பைக்ல போறது. அப்படி போகும்போதே இயற்கையோட கனெக்ட் ஆகணும், வழியில பாக்குற மக்களோட பேசணும், முக்கியமா நமக்குள்ளே ஒரு தேடலை நடத்தணும். இதுதான் அதோட கோர் ஐடியா. ஆனா அவரோட விஷன் இதோட முடியல. அடுத்ததா இன்னும் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்தார். அதுதான் வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ். இது சாதாரண டூர் கம்பெனி கிடையாதுங்க. இது இந்தியாவோட முதல் மல்டிநேஷனல் மோட்டார் சைக்கிள் டூரிசம் கம்பெனி. யோசிச்சு பாருங்க, இதோட நோக்கம் ரொம்பவே பெருசு. உலகம் முழுக்க பைக்ல பயணம் செஞ்சு வெவ்வேறு நாட்டு கலாச்சாரங்களுக்கு நடுவுல இருக்கிற தடைகளை உடைக்கணும், மனுஷங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதலை கொண்டு வரணும். இதுதான் அதோட லட்சியம். அப்போ எதுக்கு அவர் இதெல்லாம் பண்றார்? அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு ஆழமான காரணம் இதுதான். அவரே சொல்ற ஒரு விஷயம், மதமும் சாதியும் நாம பார்த்தே இராத மனுஷங்களை வெறுக்க வைக்குது. எவ்ளோ பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க. ஆனா நீங்க ஒரு ரோட்ல பயணம் செய்யும்போது இந்த மாதிரி நாமளா உருவாக்கிக்கிட்ட எல்லா பிரிவினைகளும் கரைஞ்சு போயிடும்னு அவர் நம்புறார். அனுபவம் தான் உண்மையான பாடம்னு சொல்றார். சரி, இப்படி பயணம் மூலமா ஒரு அமைதியான புரட்சியை கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா? இது என்ன இப்ப புதுசா வந்த விஷயமா? இல்லவே இல்ல. வாங்க இதே மாதிரியான ஒரு சிந்தனை வரலாற்ற எப்படி மாத்துச்சுன்னு பார்க்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணுவோம். இப்ப நாம பார்க்க போறது ஒரு சரித்திரத்தையே மாத்துன ஒரு பயணத்தை பத்தி. ஆமாங்க, ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் பயணம் ஒரு இளைஞனோட வாழ்க்கைய மட்டும் இல்ல, உலகத்தோட போக்கியே திசை திருப்புச்சு. அது யாருடைய பயணம்னு பாப்போமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி, சரியா சொல்லணும்னா அப்போ அவருக்கு 23 வயசு. எர்னஸ்டோ குவேரான்னு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவரும் அவரோட ஃப்ரெண்ட் ஆல்பர்டோ கிரனாடோவும் சேர்ந்து சவுத் அமெரிக்கா முழுக்க ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது அந்த பயணம் அவரோட பேரை சரித்திரத்துல பதிக்க போகுதுன்னு. சின்ன பயணம் நினைக்காதீங்க, கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர். நினைச்சு பார்க்கவே முடியுதா? அந்த காலத்துல அவ்வளோ தூரம் பைக்ல போறது எவ்வளவு பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க. அந்த நம்பரே அவங்களோட தைரியத்தை சொல்லுது. அந்த பயணத்துல தான் காலேஜ் புத்தகங்கள்ல படிக்காத பல உண்மைகளை அவர் நேருக்கு நேரா பாக்குறாரு. தாங்க முடியாத வறுமை, தொழிலாளர்களோட கஷ்டம், சமூகத்தால ஒதுக்கப்பட்ட மக்கள், நோயாளிகளோட தனிமை, இப்படி பல விஷயங்கள் அவர் மனச உலுக்குது. அதுவரைக்கும் அவர் பார்த்த உலகம் வேற, இப்ப பாக்குற நிஜம் வேற. இந்த அனுபவம் தான் அவரை மொத்தமா மாத்த ஆரம்பிக்குது. அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை, அது அவரோட பிறந்தன்னைக்கு நடக்குது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பார்ட்டியெல்லாம் பண்ணல. அதுக்கு பதிலா தொழுநோயாளிகள் தங்கியிருந்த ஒரு இடத்துக்கு போறார். அவங்க எல்லாரையும் ஒரு ஆறு பிரிச்சு வச்சிருந்தது. ஆனா அதையெல்லாம் தாண்டி நீந்தி போய் அவங்க கூட தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுறார். அந்த நிமிஷம் அவர் வெறும் ஒரு பார்வையாளர் இல்ல, அவங்க கஷ்டத்துல பங்கெடுக்கிற ஒருத்தரா மாறிட்டார். அந்த ஒரு பயணம், அதுதான் எர்னஸ்டோ குவேரா என்ற சாதாரண மெடிக்கல் ஸ்டூடெண்ட உலகம் முழுக்க தெரிஞ்ச புரட்சியாளர் சே குவேராவா மாத்துச்சு. பாத்தீங்களா, பயணம் ஒரு மனுஷனை எப்படி மாத்துதுன்னு? பயணத்தை ஆரம்பிச்ச ஆள் வேற, முடிச்ச ஆள் வேற. அந்த பயணத்துக்கு பிறகு அவரோட வாழ்க்கையோட நோக்கம் முழுசா மாறிடுச்சு. அது அவரோட இந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா சொல்லும். எங்க அநீதி நடந்தாலும், எங்கெல்லாம் பலவீனமானவங்கள பலமானவங்க ஒடுக்குறாங்களோ, என் கால்கள் அங்க போகும், என் போராட்டம் அங்க இருக்கும். பாருங்க, ஒரு பயணம் கொடுத்த தெளிவுது. ஓகே, இப்போ நாம 2 பேரை பத்தி பார்த்தோம். ஒரு பக்கம் அஜித்குமார், இன்னொரு பக்கம் சே குவேரா. 2 பேரும் வேற வேற காலத்துல வேற வேற பாதையில பயணம் செஞ்சவங்க. ஆனா அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்ச உண்மை ஒண்ணுதான். அது என்னன்னு பாப்போமா? இங்க பாருங்க, 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அஜித்குமார் நம்ம காலத்தை சேர்ந்தவர், சே குவேரா பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஒருத்தரோட நோக்கம் தனக்குள்ள அமைதியையும் மனுஷங்களுக்குள்ள புரிதலையும் கொண்டு வருது. இன்னொருத்தரோட நோக்கம் சமூக புரட்சி.
இலக்குகள் வேற, பாதைகள் வேற. ஆனா 2 பேரும் அவங்க பயணத்துல கத்துக்கிட்ட பாடம் ஒன்னே ஒண்ணுதான். பயணம் செஞ்சா மத்தவங்க மேல அன்பு வரும். நமக்குள்ள இருக்கிற செயற்கையான தடைகள் எல்லாம் உடைஞ்சு போகும். அப்போ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? உண்மையான தேடல்ங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. பயணம் நம்மளோட ஈகோவ, அதாவது நான்கிற அகங்காரத்தை குறைக்குது. மத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு பதிலா அவங்கள புரிஞ்சுக்க வைக்குது. இதுதான் பயணத்தோட மிகப்பெரிய பரிசு. சரி, இவ்ளோ நேரம் நாம 2 பேருடைய பயணத்தை பத்தி பார்த்தோம். இப்போ நாம நம்மள பத்தி யோசிக்க வேண்டிய நேரம். நம்மளோட பாதை எது? இந்த ஒரு மேற்கோளோட இதை யோசிச்சு பாருங்க. ரோசா லக்சம்பர்க் சொல்றாங்க, யாரெல்லாம் நகரவே இல்லையோ அவங்களுக்கு அவங்க கால்ல கட்டி இருக்கிற சங்கிலி கண்ணுக்கு தெரியாது. எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. நம்மள அறியாமலேயே பல தடைகள், பல சங்கிலிகள் நம்மள கட்டி போட்டிருக்கலாம். நாம நகர ஆரம்பிச்சா மட்டும்தான் அது நமக்கே தெரியும். அதனால கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான். உங்களோட உண்மையை தேடி நீங்க எந்த பாதையில பயணம் பண்ண போறீங்க? அது ஒரு பெரிய பைக் ட்ரிப்பா இருக்கலாம், இல்லனா ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதா கூட இருக்கலாம். பாதை எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா முதல்ல உங்களை கட்டி போட்டிருக்கிற சங்கிலிகளை கவனிக்க நகர ஆரம்பிங்க. இந்த முழுமையான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி தகவல்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த பதிவுகளை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வாரமும் நாம ஒரு புது சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்க வரோம். சரி, அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் எப்பவும் போல தேடலோடு இருங்க. நன்றி.